அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வைகாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி எந்த நாளில் வருது, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வராகி அன்னை அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வராகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாரெல்லாம் பணத்தால் கஷ்டப்படுறீங்களோ, பணம் வரவு ரொம்ப மிகவும் கம்மியாக இருக்கின்றது, வறுமையாக இருக்குது வீட்டில், அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே இந்த தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது அந்த வறுமை நீங்கும். மற்றும் கடன் தொல்லையில் அவஸ்தைப்படுறவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த தேய்பிறை பஞ்சமியை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக அந்த கடன் தொல்லை உங்களுக்கு குறையும். அதை நீங்கள் உணர முடியும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே நமக்கு சரியாகும். உடனடியாக சரியாகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நமக்கு சரியாயிடும். நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த தேய்பிறை பஞ்சமி என்று வழிபாடு செய்ய வேண்டும். எதிரி தொல்லைகள் மற்றும் நம்ம குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, மற்றும் உறவினர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, கூட பிறந்தவங்க கூட பிரச்சனைகள் இருக்குது, அப்படி இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைக்குமே இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது அனைத்து பிரச்சனையுமே தீரும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்ய வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 பஞ்சமி தினத்தின்றாவது நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். இந்த பஞ்சமி அதாவது தேய்பிறை பஞ்சமி பார்த்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனை, எதிரி தொல்லைகள் இதெல்லாம் நமக்கு சரியாகிறதுக்காக இந்த பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும். வராகி அன்னைக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி ரொம்ப சிறப்பானது. நமக்கு வறுமை நீங்கி செல்வம் பெறுவதற்காகவே, நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காகவே இந்த நாளை நம்ம தாராளமாக எல்லோருமே வழிபாடு செய்யலாம். வராகி அன்னையோட படமோ சிலை இல்லை அப்படி இருந்தால் கூட வராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நமக்கு வறுமை நீங்க வேண்டும் அப்படின்னு நம்ம வராகி அன்னைக்கு ஏதாவது இலைகள் மூலமாக நீங்கள் தீபம் ஏற்றலாம், அல்லது தேங்காய் தீபம் ஏற்றலாம். இலைகள் அப்படின்னா செம்பருத்தி இலை, வெற்றிலை, நம்ம மருதாணி இலை, இந்த மாதிரி இலைகள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அதற்கப்புறம் நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 5 அகல் விளக்கோ அல்லது ஒரு அகல் விளக்குலையாவது நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். எப்போதுமே நம்ம பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நம்ம நெய் தீபம் ஏற்றுவது நமக்கு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வறுமை நீங்கி செல்வம் பெருகும். கடன் பிரச்சனை இருப்பவர்களாம் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபம் ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். இந்த வைகாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி எப்படி வழிபாடு செய்யணும், எந்த தேதியில் வருகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வைகாசி தேய்பிறை பஞ்சமி தேதி வைகாசி மாதம் 14ஆம் தேதி, மே மாதம் 27ஆம் தேதி, 27/5/2024. கிழமை பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கின்றது அப்படின்னா திங்கட்கிழமை மாலை நேரம் தான் நமக்கு ஆரம்பிக்கிறது. மாலை நேரம் 5:09 அதாவது 5:10 கணக்கு வச்சுக்கோங்க. மாலை சாயங்காலம் 5:09 செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் 3:26 வரை இருக்குது. அதாவது 3:30 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. திங்கட்கிழமை மாலை 5:10 செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3:30 வரை இருக்குது அப்படிங்கிறத. இந்த நேரத்தில் தான் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. அதனால் நீங்கள் வழிபாடு செய்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 8:30 அல்லது 9 மணிக்குள்ளே நீங்கள் பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம். திங்கட்கிழமை மாலை நேரம் அல்லது செவ்வாய்க்கிழமை காலை நீங்கள் ஒரு 7:30 அல்லது காலை 9 மணி வரைய கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 4 மணிலேருந்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பஞ்சமி பூஜையை காலை நேரம் செய்யலாம். திங்கட்கிழமை மாலை நேரம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை மட்டும் மாலை 3:30 நமக்கு பஞ்சமி திதி முடிஞ்சிருது. அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி பூஜை செய்யலாமான்னா செவ்வாய்க்கிழமை காலையில் செய்யலாம், மாலை நேரம் செய்யலாம்னா செய்யலாம். ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் திதி இருக்காது. அதனால் திங்கட்கிழமை மாலையும் செவ்வாய்க்கிழமை காலையும் உங்களுக்கு பஞ்சமி பூஜை செய்வதற்கு மிகவும் சிறப்பான நேரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை நீங்கள் நார்மலாக செவ்வாய்க்கிழமைனாலே நம்ம வராகினிக்கு வழிபாடு செய்கின்ற நாள். ஏன்னா அம்பாள் கூறிய நாள் செவ்வாய்க்கிழமை. அதனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் மாலை நேரம் விளக்கேற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். பஞ்சமி பூஜை திங்கட்கிழமை மாலையும் செவ்வாய்க்கிழமை காலையிலும்.
இந்த 2 நேரத்தில் உங்களால் எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ வந்து பஞ்சமி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வந்து நீங்கள் திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு வந்து பஞ்சமி விரதம் வந்து நீங்கள் காலையிலேருந்தும் இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து திதி கணக்குப்படி இருக்கிறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை வந்து மதியம் வந்து சாப்பிடாமல் திங்கட்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கோங்க. மதியம் சாப்பிடாமல் இருந்து மாலை நேரமும் சாப்பிடாமல் இருந்து அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சாப்பிட்டுக்கொள்ளலாம். அல்லது மாலை நேரம் வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை நீங்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு அப்புறம் அதற்கப்புறம் நீங்கள் காலை நேரம் செவ்வாய்க்கிழமை காலை நேரம் வந்து சுவாமிக்கு விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. திதி கணக்குப்படி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை ஒரு மாலை நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் வராகி அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஏன்னா திதி வந்து நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மாலை 3 வரை இருக்கின்றது. அதனால் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை மாலை தான் நீங்கள் வந்து திதி கணக்குப்படி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை தான் நீங்கள் விரதத்தை முடிக்க முடியும். அதனால் வந்து ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் கூட நீங்கள் விரதத்தை முடித்துக்கலாம். ரொம்ப எளிமையாக நீங்கள் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பூஜை மட்டுமே செய்யலாம். தேய்பிறை பஞ்சமி என்று தீபம் வந்து எந்த தீபம் ஏற்றுவது நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றலாங்க. தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வராகினை வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது சாதாரணமாக அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது ரொம்ப கடன் பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெல்லம் தீபம் ஏற்றுங்க. அதாவது நாட்டு சர்க்கரையோ அல்லது நமக்கு வெல்லம் கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த வெல்லத்தில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து அந்த வெல்லத்தை வந்து நீங்கள் பறவைகளுக்கோ அல்லது எறும்புக்கோ நீங்கள் தானமாக செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை, பணம் பிரச்சனை, வறுமை எல்லாமே உங்களை விட்டு சரியாகும். நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வெள்ளை தீபம் வந்து அந்தளவுக்கு நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னா செம்பருத்தி இலை தீபம் அல்லது வெற்றிலை தீபம் அல்லது மருதாணி இலை தீபம். இந்த தீபம்லாம் ஏற்றும்போது உங்களுக்கு வந்து செல்வ கடாட்சம் வந்து அதிகரிக்கும். நினைத்தது போல் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கும். நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இந்த இலைகள் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். மற்றும் நீங்கள் வந்து தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று பஞ்சக்கூட்டு எண்ணெய் சொல்லுவாங்களா, அதாவது பஞ்சக்கூட்டு எண்ணெய் சொல்லுவோம், நம்ம கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அதற்கப்புறம் வந்து வேப்ப எண்ணெய், அதற்கப்புறம் ஒரு 2-3 எண்ணெய், இழுப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து கலந்து ஒரு எண்ணெய் கொடுப்பாங்களே, அந்த எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏற்றும்போது தோஷங்களோ அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை, கிரக பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு அகல் விளக்கிலும் தனித்தனியாக நல்லெண்ணெய், அதற்கப்புறம் வந்து இழுப்பு எண்ணெய், அதற்கப்புறம் வந்து விளக்கெண்ணெய், அதற்கப்புறம் நீங்கள் வந்து வேப்ப எண்ணெய், இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெயாக நீங்கள் ஊற்றி வைத்தும் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பஞ்சுக்கூட்டு எண்ணெய் மொத்தமாக கடையில் வாங்கி அதை நீங்கள் மொத்தமாக 5 அகல் விளக்கில் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். நல்ல பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். நவதானிய தீபமும் ஏற்றலாம். நமக்கு நவகிரகத்தால் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் மற்றும் நமக்கு வந்து தனதானியத்திற்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து எந்த வறுமையும் வராமல் இருப்பதற்காகவும் நவதானியம் தீபம் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்து அந்த நவதானியத்தை வந்து நீங்கள் பறவைகளுக்கு தானமாக செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். முடிந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபத்தை வந்து ஒரு 5 பஞ்சமிக்கு தொடர்ந்து ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். வராகி அன்னை அவர்களால் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். நீங்கள் வராகி அன்னைக்கு வந்து இப்போ படம் சிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து நல்லா அலங்காரம் செய்துட்டு சிலை இருக்குது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு அதற்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வைத்து செவ்வரளி மலரோ மல்லிகைப்பூவோ அல்லது பிச்சி பூவோ செந்தாமரையோ வாசனை மலர்களால் நீங்கள் வராகி அன்னையை வந்து அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் வந்து வராகி அன்னைக்குன்னு தனியாக விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த விளக்கும் ஏற்றி வைத்துட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வராகி அன்னைக்காக ஒரு 5 அகல் விளக்கும் நீங்கள் ஏற்றலாம். ஏற்றி வைத்து தேங்காய் தீபம் ஏற்றணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா தேங்காய் தீபமும் நீங்கள் ஏற்றலாம். நிறைய விளக்கு ஏற்றலாமான்னா தாராளமாக எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா வராகி அன்னைக்கு வந்து படத்துக்கு அலங்காரம் செய்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் குங்குமமோ அல்லது நாணயமோ அல்லது பூக்களாலோ நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு போற்றிகள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். வராகிமனுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அல்லது மூல மந்திரமோ காயத்ரி மந்திரமோ 108 முறை சொல்லி படம் இருக்குது அல்லது சிலை இருக்குதுன்னு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இப்போ 2மே இல்லை அப்படின்னா இந்த விளக்கு பக்கத்தில் தீப ஜோதியாக வராகினை நினச்சி நீங்கள் அந்த விளக்குக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 27 அல்லது 9 முறையாவது சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்.
அடுத்ததாக நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு செம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க. அல்லது நம்ம பஞ்சபாத்திரம் சொல்லும் பார்த்திங்களா, ஒரு டம்ளர்லேயோ இதில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் நம்ம கட்டாயமாக வைப்பது ரொம்ப நல்லது. முடிந்தால் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைங்க. அப்படி இல்லைன்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டம்ளர் பாலோ, கல்கண்டோ, அவளோ, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கோ, கிழங்கு வகைகளோ, பூமிக்கு அடியில் விளையிற அனைத்துமே வராகி அன்னைக்கு நம்ம வைக்கலாம். அதற்கப்புறம் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வைக்கலாம். மிளகு சாதமோ அல்லது நீங்கள் வெறும் சாதத்தில் பருப்போ அல்லது நெய்யோ ஊற்றி கூட நீங்கள் வைக்கலாம். பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் மற்றும் வராகி அன்னைக்கு பிடித்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, கிழங்கு வகைகள் எல்லாமே நீங்கள் வைக்கலாம். எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் பால் அல்லது கல்கண்டாவது நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள். நிறைய பேர் வராகினை வழிபாடு செய்து அவங்க வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் நிறைய சாதிச்சுட்டு வர்றாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறது இந்த வராகினையோட தேய்பிறை பஞ்சமியும் வளர்பிறை பஞ்சமியும். தினமும் வழிபாடு செய்ய முடியல அப்படியே இருந்தால் கூட இந்த 2 நாள் வழிபாடு செய்தாலே போதும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல், வராகினை பற்றிய தகவல், பஞ்சமி தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.